கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை சற்று தியானிப்போம். சங்கீதம் 84வது சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து. சங்கீதம் 84 5வது வசனத்திலிருந்து. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ளும்படி நமக்கு கற்பிக்கின்ற இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் சொல்ல வருகிற கருத்து என்ன? ஆண்டவர் நமக்கு தெரிவிக்க அவர் முயற்சி செய்கிற காரியம் என்ன? யார் கர்த்தருடைய பரலோகத்திற்கு, தேவ சமூகத்திற்கு யார் வந்து சேர முடியும்? அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ வேண்டும்? இதை குறித்து ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மில் பலன் கொள்ளுகிறவர்கள், இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலம். ஒரு சராசரி ஒரு மனுஷனுடைய பலன் ஒன்றுமே கிடையாது. ஒரு பலவீனன் என்றே சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த ஞானம் புத்தியும் அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய சரீர பலனும் உலக தாளந்துகளும் எல்லாமே மொத்தமாக அது ஒரு பலவீனம் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதில் பலனே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் மனுஷன் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, தாங்கி கொள்ள முடியாதபடிக்கு அவன் பயப்படுறான், அவன் கலங்குறான், சில சமயம் திகில் அடைகிறான், சில சமயம் சோர்ந்து போய் துவண்டு போய் விடுகிறான். அப்படியானால் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சம்பவத்தையும் சூழ்நிலையையும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவன் ஒரு மனுஷ பலத்தில் இருக்கிறான். இந்த மனுஷ பலத்தை கொண்டு யாருமே பரலோகம் வர முடியாது. இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனுஷ பலத்தை கொண்டு, மனுஷ ஞானத்தை கொண்டு, மனுஷ புத்தியை கொண்டு, மனுஷனுடைய நற்கிரியைகளை கொண்டு யாரும் பரலோகத்திற்குள் வர முடியாது. ஆனால் அனைவரும் பரலோகத்திற்கு வருகிறதற்கு தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். உலகத்தில் ஜனங்கள் யாரும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கிற விருப்பம் உண்டே தவிர பரலோகத்துக்கு எப்படி போக வேண்டும் என்பதை குறித்த ஒரு தாகமோ ஒரு பசியோ ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் நான் எப்படி செம்மையான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும்,
என்பதை குறித்த தாகம் மட்டும்தான் உண்டே தவிர, நான் பரலோகத்திற்குள், நித்திய ராஜ்யத்திற்குள், நித்திய ஜீவனுக்குள் நான் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்பதை குறித்து யாருமே முயற்சி செய்கிறதோ, பிரயாசம் எடுக்கிறதோ, அதை குறித்து சிந்திக்கிறதோ இல்லை. ஏதோ 1-2 பேர் மட்டும் பரலோக வாஞ்சை உள்ளவர்களாக, அதை குறித்த தாகம் உள்ளவர்களாக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். ஆனால் அநேகர் வேறு விதமாகத்தான் நடப்பார்கள். அநேகர் வேறு விதமாக நடப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தின் ரீதியில், இந்த உலகத்து ஜனங்களுக்கு எது மேன்மையும் மகிமையுமாக தோன்றுகிறதோ அந்த மார்க்கத்தில் நடந்து போவார்கள். இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துகிறதற்கும், தனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் கிடைக்கிறதற்கும், எந்த விதமான ஒரு பங்கம் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிறதற்கு அவர்களுக்கு பசிதாகம் உண்டே தவிர, நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற பசிதாகம் அநேகருக்கு கிடையாது. அப்படியானால் பரலோகம் போகிறதற்கு உண்டான வழி என்ன? எப்படி ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மாம்ச பலனை கொண்டு நீ பரலோகத்துக்கு வர முடியாது. மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பரலோகத்தை குறித்த உணர்வு இல்லை. பூலோகத்தை குறித்த உணர்வு எவ்வளவு இருக்கிறது? உலகத்தில் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் எத்தனை பேரை போய் பார்க்குறாங்க, எத்தனை பேரோட உதவியை தேடுறாங்க, எத்தனை கற்களை புரட்டுறாங்க. அதில் எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு புத்தி, எவ்வளவு ஆலோசனைகளை செலவு பண்ணி ஒவ்வொருத்தரிடம் இருந்து நமக்கு உதவி வேண்டுமானால் எப்படி அவனை பிரியப்படுத்தணும் என்று, அப்படிப்பட்ட ஒரு உலக ஞானத்தை கொண்டு உலகத்திற்குள், உலகத்தை ஆதாயப்படுத்துகிறதற்கு, உலக ஜனங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவ்வளவு பசிதாகம் உள்ள ஜனங்கள் ஒருபோதும் பரலோகத்தை குறித்து ஒரு வாஞ்சை, இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு எங்க போக போறோம், நமக்கு அடைக்கலம் எங்கே? இந்த உலகத்தில் அடைக்கலம் கிடையாது. எங்கே போக போறோம்? இது ஒரு சின்ன ஒரு குறுகிய காலம் மனுஷனுடைய வாழ்க்கை பூமியில். ஆனால் நித்திய காலமாக எங்கே போக போறோம்? நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோமா அல்லது நித்திய மரணத்திற்குள் பிரவேசிக்க போறோமா? ரெண்டுல ஒன்று தானே. எதை தெரிந்து கொண்டு இருக்கிறோம்? உலகத்தை ஆதாயப்படுத்துகிறதற்கு எடுக்கிற பிரயாசத்துல ஒரு 10,000ல் 1, 1,00,000ல் 1 ஒரு பிரயாசம் எடுத்தா கூட பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்கிற கேள்வியை கூட கேட்பாங்க. இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது. இதுதான் உண்மை. உலகத்தை ஆதாயப்படுத்துகிறதற்கே 24 மணி நேரம் போதாமல் இருக்கும் பொழுது பரலோகத்தை குறித்து எப்படி சிந்திப்பார்கள்? ஆண்டவர் சொல்றார், மனுஷன் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்படியே ஒரு பௌதிக மனுஷனாக, பௌதிக சரீரத்தில், பௌதிக பலனை கொண்டு, இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொண்டு அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் வர முடியாது. பரலோக ராஜ்யத்திற்குள் வருகிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவன்களாக, அவர்கள் மனுஷ நிலையில் இருந்து பலத்தின் மேல் பலனடைந்து, மனுஷனுடைய நிலை ஒரு பலவீனத்தின் நிலை, தேவனுடைய நிலை உன்னத நிலை, கிறிஸ்துவின் நிலை உன்னத நிலை. மனுஷனுடைய நிலையில் இருந்து அவன் கிறிஸ்துவின் நிலைக்கு அவன் மாற வேண்டும், மறு ரூபம் அடைய வேண்டும். மனுஷ பலவீனத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் பலனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலில் அவன் மறு ரூபம் அடைய வேண்டும், பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். இதை குறித்து யாரும் சிந்திக்கிறதும் இல்லை, இதை குறித்து யாரும் பேசுகிறதும் இல்லை. பேசினால் அலட்சியம் பண்ணப்படுவார்கள், அதனால பேசுறதும் இல்லை. பரலோகத்தை குறித்த சிந்தை உனக்கு இல்லை என்றால், தாகம் இல்லை என்றால், பூலோகத்தில் நீ சேர்த்து வைத்திருக்கிறது எல்லாம் உனக்கு என்ன லாபம்? பரலோகத்துக்கு போக வேண்டுமானால்
நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஏனோ தானோ என்கிற ஒரு நாமம் தரிக்கப்பட்ட, கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கண்ணியில் சிக்கி கொண்டிருக்கிற காலம் இது, கடைசி காலம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இன்னைக்கு யாராவது விலகுவாங்களா? எல்லாருமே அப்படித்தானே இருக்கிறாங்க. எந்த கூட்டத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த தேசத்தை வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் இப்படியே தான் இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை, தேவ பலனை மறுதலிக்கிறவர்களாக, தேவ பலனை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, தேவ பலனை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். ஏன்? அது எனக்கு தேவையில்லை, எனக்கு உலகம் பெரியது, இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு நான் வரணும், உலக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணுமே தவிர, அதற்கு எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டுமே தவிர, இந்த உலகத்திலிருந்து நான் தப்பி இயேசு கிறிஸ்துவை தேடுகிற அநேகர் உலக ஆதாயத்துக்காக தேடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உலகத்திலிருந்து தப்புகிறதற்காக பலன் அடைந்து தேவ சமூகத்துக்கு போகிறதற்கு கிறிஸ்துவை தேடுவார்கள். அவர்களுக்கு தான் அவர் ஆண்டவர். ஒரு விளையாட்டா கிறிஸ்து நாமத்தில் ஒரு களியாட்டம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. பெரியவர்களுக்கும் புத்தி இல்லை, சின்னவர்களுக்கும் புத்தி இல்லை. புத்தி இல்லாத ஒரு கன்னிகை போல ஒரு புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர், நீ பரலோகத்துக்கு வர வேண்டும், அதற்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். பலத்தின் மேல் பலன் அடைந்து, பலத்தின் மேல் பலன் அடைகிறது. அது எப்படி? பலத்தின் மேல் பலன் அடைகிறது எப்படி? இதை குறித்து சிந்திக்கிறதற்கு மனதில்லை. மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு அவனுக்கு அதன் மேல் மனதில்லையேன்னு சொல்றார் இல்லையா? அந்த மாதிரி இவனுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேல் மனம் இல்லையே, அங்கே பிரவேசிக்கிறதுக்கு அவனுக்கு மனதில்லையே. ஆண்டவர் சொல்லிக்கூட, நீ பலன் அடையாமல், நீ மறு ரூபம் அடையாமல், மனுஷ சாயலில் இருந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலுக்கு மறுரூபம் அடையாமல், பலத்தின் மேல் பலன் அடையாமல் நீ நித்திய ராஜ்யத்திற்கு வரவே முடியாது. இது ஆண்டவருடைய எச்சரிக்கையின் காரியம். அவர் சொல்றாரு, ஒரு சிறு கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறார்கள், அதைத்தான் சொல்றாரு. அவங்க யார்? தேவனில் பலன் கொள்ளுகிறவர்கள், இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள், அழுகையின் பள்ளத்தாக்கு என்று அவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அலட்சியம் பண்ணாதவர்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை ஆதாயப்படுத்துகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் தங்களுக்கு முதலீடாக ஆதாயப்படுத்துகிறவர்கள். இதில் தேவன் எனக்கு இந்த நாளில் இந்த சூழ்நிலையை கொடுத்திருக்கிறாரே, இந்த சூழ்நிலைக்குள் தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அதில் ஒரு பொக்கிஷம் எனக்கு இருக்கிறது என்று எல்லா ஜனங்களும் அழுகிற இடத்தில், அழுகையின் பள்ளத்தாக்கில் இவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை தாங்கள் பலன் அடையும்படியாக அதை சாதகமாக்கி கொள்ளுகிறார்கள்.